துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சமநிலையான எண்ணம், சமநிலையான வார்த்தை தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை அளவாக யோசித்து அந்த முடிவை அவசரப்படாமல் சரியாக எடுப்பீங்க. எந்த ஒரு முடிவிலையுமே அவசரம் இருக்கவே இருக்காது. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதுமே ஒரு தரகசு போல தான். ஒரு பக்கம் உணர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் புத்திசாலித்தனத்தை கொண்டு வாழ்க்கையை சமநிலைப்படுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. இப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பாருங்கள், கஷ்டம், இன்னல், துன்பம் படாத பாடுபடுத்தியிருக்கோம். எல்லா விஷயத்துலையுமே சரியாக இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற பெரிய கவலை உங்களுக்குள்ளே இருந்துட்டு தானே இருக்குது. அந்த கவலைக்கான தீர்வு இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை முழுசாக பாருங்கள், பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது தராசு தாங்க. உங்கள் ராசி சின்னமே அதுதான். நீரில் மிதக்கும் தாமரை மாதிரி நீங்கள் எவ்வளோ குழப்பம் வந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தில் அமைதி இருக்கும். சூழல் எவ்வளவு கடுமையாக மாறினாலும் அதை சரியாக சமநிலையை இழக்காமல் செயல்படுவீங்க. அது மிகப்பெரிய பலம் துளாராசிக்க. துளாராசி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியே இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க உங்கள் உண்மை உழைப்பு, உயர்வு. மற்றவங்க குழம்புற இடத்துல கூட தெளிவாக முடிவெடுப்பீங்க. மற்றவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சமாதானப்படுத்துவீங்க. உங்கள் பேச்சை கேட்டால் சண்டைக்காரங்க கூட சமாதானமாக போயிடுவாங்க. இது நல்லா காப்பாற்றிக்கோங்க. ஆனால் உங்கள் முடிவு எடுக்கும்போது தைரியமாக எடுங்க. எல்லோரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல உங்களை கேளுங்க. நீங்கள் உங்கள் மனசை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கையை இன்னுமே உயரத்துக்கு கொண்டு போகலாம். துலா ராசிக்காரங்க, நீங்கள் சாதாரணமானவங்களே கிடையாது. நீங்கள் சமநிலையை உருவாக்க பிறந்தவங்க. நீங்கள் இருக்கிற இடம் எப்பயுமே பாருங்கள் அமைதியாக இருக்கும். அதுதான் உண்மையான சக்தி. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகி இருக்கு, இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். துலாம் ராசிக்கு அவ்வளவு அது அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் மனசில் ஒரு வேண்டுதலை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்கள் வேண்டுதல், பிரார்த்தனை இது எல்லாமே விரைவில் சரியாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக அமைப்பையுமே சில மாற்றங்கள் வரும். துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் 3 பேருக்குமே குணநலன் ஒரே மாதிரியாக இருக்காது. வாழ்க்கையுமே பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரே ராசி தான், ஆனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே. அந்த வித்தியாசம் எதனால் வருது அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது எதனாலன்னு பார்த்தா ஜாதக அமைப்பால். ஆமாங்க, நம்ம பிறக்கும்போது நேரம், திசை, புத்தி இது எல்லாமே மாறும் ஒரே ராசியாக இருந்தாலுமே. அந்த வகையில் பலன்களுமே ஒரே ராசியில் இருக்கும்பொழுது மாறுபடும். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை எல்லா வகையிலுமே பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஒரு சிறிய வழி, எளிய வழி இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க உங்கள் ஜோதிட கணிப்பு. இதுக்காக நீங்கள் ரொம்பவும் அலையணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. கையிலேயே தீர்வு இருக்குது. அது என்னென்னா உங்கள் மொபைல் ஃபோன் தான். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே பெறக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முதல்ல நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கள ஒரு நல்ல விஷயத்துக்காக, அந்த நல்ல விஷயம் இப்போ சிறப்பாக நடந்து முடியும். வார பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தியே ஆகணும். பண வரவுமே நல்லா இருக்குது, அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. பண வரவு சரியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, பணவரவுக்கு ஏற்ற செலவுமே ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட தலையீடை மட்டும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்காதீங்க. குடும்பத்தில் வர சலசலப்பு, சண்டை சச்சரவு இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது நல்லது. எப்போவுமே குடும்ப விஷயத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசி தீர்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்கள் முன்னாடி ஆறுதல் சொல்லிவிட்டு உங்கள் பின்னாடி அதைவே கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நிலை வரக்கூடாது. உங்களை பற்றி யாரும் கேவலமாக நினைக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்மளோட குடும்ப ரகசியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும். இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட தலையீடு வரும்போது பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகும். அதனால தான் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக இந்த குலதெய்வ வேண்டுதல் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பே கிடச்சிருக்காது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பம் தானாக கூடி வரும். அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பிள்ளைங்களால் நல்ல பெருமையும் அவங்களால நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தால் இது வரைக்கும் தடைப்பட்ட ஒவ்வொரு காரியமே இனிமேல் நல்லா நடக்கும். அதனால் குலதெய்வ பிரார்த்தனையை தொடர்ந்து சரியாக செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிகர்களுக்கு இந்த வாரம் அதுக்கான முயற்சியை நீங்கள் தொடங்கலாம். அனுகூலமான பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சக வியாபாரிகளுமே இப்போ பாருங்கள் உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி போட்டி பொறாமையை தந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட இணக்கமான முறையில் நல்ல ஒரு உறவாடுவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு இந்த வாரம் செலவு கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதனால் செலவு பண்ணுறப்போ கவனமாக இருங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சலுகை எதுவும் இந்த வாரம் கிடைக்காது. அதனால் நிதானமாக உங்களுக்கான பொறுப்பை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும். நன்மையை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். துளாராசி அப்படின்னு சொல்லும்போது 12 ராசிலையுமே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி. இதில் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம்லாம் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலை இந்த வாரத்தில் பஞ்சம ஸ்தானத்தில் ராகு வராரு. அடுத்து ரணருண ரோகஸ்தானம் சனி பகவான், அதில் அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் புதனும் வராங்க. தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் தான் இந்த சூரியனும் குருவும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வராரு. அதுக்கப்புறம் கேது. இந்த நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இந்த வாரம் பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது. பண வரவுமே சீரான உயர்வை கொடுக்குது. நண்பர்களால் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நல்லது. புதிய நண்பர்களோட நட்பும் அதனால் ஒரு சிலருக்குலாம் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உடல்நல பாதிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணுங்க. ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் இப்போ வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நண்பர்கள் கூட சேர்ந்து ஒன்றா நீங்கள் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்னதாக உடல் உபாதை வரும், பயப்பட தேவையில்லை. ஆனாலும் அதை நீங்கள் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். நீங்களாக வீட்டு வைத்தியம் செய்யாமல் என்ன வியாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மருத்துவம் பண்ணால் விரைவில் குணமடையலாம். அதனால தான் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் ஏதாவது வழக்கு விவகாரம் இருந்துச்சுன்னா அது இந்த வாரம் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா இந்த வாரம் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிங்களா உங்களுக்கு பாதகமான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சாதகமான சூழல் இப்போ கிடையாது இந்த வம்பு வழக்கு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் அடுத்த வாரம் தள்ளி வச்சுக்கோங்க. எதிர்பார்த்த லாபம் தொழில் வியாபாரத்தில் கிடைச்சாலும் உங்களுக்கு பண தேவை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். அதனால தான் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறோம். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் இப்போ வேலை செய்கிற மாதிரியான நிலை இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரம் அவ்வப்போது தலை தூக்கலாம். அதனால் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க, கோவப்படாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். உறவினர்கள் அவங்க மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். பிள்ளைங்களுக்காக நீங்கள் இந்த வாரம் கூடுதலாக உழைக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஆனால் செலவு பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே செஞ்ச ஒரு காரியத்தோட பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும். இது வரைக்கும் தொல்லை தந்துகிட்டு இருந்தவங்களுமே உங்களை விட்டு தானாக விலகிடுவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி போய் நீங்கள் வீணாக பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. வாகனத்தில் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதாக இருக்குது. மனத்துயரம் நீங்குது. நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் மட்டும் ஏதாவது கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறது போல் இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி கூட வரும். அதனால் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருங்க. ஒதுங்கி போனால் கூட ஒரு சிலர்லாம் வழியை சண்டைக்கு போடுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துடுங்க. அவங்க அந்த நபர்களையுமே ஸ்கிப் பண்ணிடுங்க.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் முழுசாக கவனம் செலுத்துங்க. நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். ஏன்னா அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் ஆசிரியர், உங்கள் பெற்றவங்க அப்படின்னு எல்லோருமே உறுதுணையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டா நிச்சயமாக நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை விரைவில் பெறலாம். எல்லா வகையிலுமே நன்மையை பெற நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். பொறுமையாக நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய இந்த வாரமாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும், உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்துக்கிட்டே நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். வேறு நேரில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.